let's see how to pass the entry for expenses. இப்போ எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, the payment gives you an intangible facilities like occupation of the property for sometimes. ரெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். விளம்பரத்துக்காக பணத்தை கொடுக்குறீங்க, உங்கள்த டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரி திங் சீம்ஸ் டு பி இன்டான்ஜிபிள் ஃபார்ம். எனக்கா ப்ராடக்ட்டை விற்று கொடுத்துருக்குறாங்க, கமிஷன் கொடுக்குறேன். லோன் வாங்கினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். மோஸ்ட் ப்ராப்ளி தீஸ் திங்ஸ் ஆர் இன்டான்ஜிபிள் ஃபார்ம். இன்டான்ஜிபிள் ஃபார்ம்னு சொன்னால் we are enjoying some facilities, some benefits. அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற பணம் தான் எக்ஸ்பென்சஸ். இப்போ ரெண்ட் இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எப்படியெல்லாம் ஜர்னல் என்ட்ரிஸ் வரும்னு பாருங்கள் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும். தென் வில் ப்ரொசீட் வித் வேரியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ரைட். நம்பர் 1, ரெண்ட் பெய்ட். Rent paid rupees 10,000. Okay. By cash, by bank, by check, whatever it may be, even small amount on the petty cash la payment பண்ணலாம். There will not be any problem there. கேஷ்லையும் கொடுக்கலாம் அல்லது பேங்க் பேமெண்ட்டாகவும் பண்ணலாம். ஓகே. செகண்ட், ரெண்ட் அன்பெய்டு. அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருக்குறீங்க ஒரு 10,000 ரூபாய். பட் யூ என்ஜாய் த பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் 1 or 2 months. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க, ஆனால் ரெண்ட் பேமெண்ட் பண்ணல. தேர்ட், ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். வேல்யூ பீயிங் 15,000. முதல் இந்த 3 ஆஸ்பெக்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதோட வேரியன்ஸ் பார்க்கலாம். ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸுக்கு, ரெண்ட் பெய்டு பை வே ஆஃப் கேஷ் அட் பேங்க்கு என்ன என்ட்ரி வரும்? ரெண்ட் இஸ் த எக்ஸ்பென்சஸ். டெபிட் வாட் கம்ஸ் இன், ரைட்? டெபிட் வாட் கம்ஸ் இன். ரெண்ட் பே பண்ணுறீங்க, எதை டெபிட் பண்ணோம்? வாட் கம்ஸ் இன் நம்ம டெபிட் பண்ணோம். எதுக்கு வருது? ரெண்ட் வருதா? ஏன் நான் சொல்கிற மாதிரி யோசிக்க கூடாதுங்களா? ரெண்ட் பெய்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். ரூல்ஸே நம்ம தானேப்பா டிசைன் பண்ணுறோம். சரி, நாமினல் அக்கௌண்ட்னா அதை நான் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது சார் அப்படின்றீங்க. சி, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் என்ன என்ட்ரி வரும்? அதுவும் எக்ஸ்பென்சஸ் தானே. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், வாட் இஸ் என்ட்ரி? ஏன் ஸ்டேஷ்னரி நம்ம டெபிட் பண்ணோம்? ஸ்டேஷ்னரி வந்துச்சு சார், டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸோ நான் டெபிட் பண்ணுறேன். ஏன் அது செலவாச்சுன்னு எழுதக்கூடாதா நாமினல் அக்கௌண்ட்டில்? இஸ் தட் நவ் கொஷின் இஸ் தட் ஸ்டேஷ்னரி இஸ் நாமினல் அக்கௌண்ட் ஆர் ரியல் அக்கௌண்ட்? ஐயோ, இப்படி குழப்புறீங்களா சார் எங்களை? ஸ்டேஷ்னரி ரியல் அக்கௌண்ட்டா நாமினல் அக்கௌண்ட்டா? எகைன் அதுக்குடைய கிளாசிஃபிகேஷனில் நமக்கு டவுட் வரும். ரைட். நாமினல் அக்கௌண்ட்னா எங்கே வரணும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாமினல் அக்கௌண்ட் ட்ரேடிங்கில் வருமா, P&L அக்கௌண்ட்டில் வருமா, பேலன்ஸ் ஷீட்டில் வருமா? பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டேஷ்னரி வராதா? பார்த்துருக்குறீங்களா இல்லையா? ஸ்டேஷ்னரி இன் பேலன்ஸ் ஷீட் அவைலபிளா நாட்? அன்யூஸ்டு ஸ்டேஷ்னரி இருக்குப்பா. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி வருதா இல்லையா? இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அது எப்படி நாமினல் அக்கௌண்ட்டாக வரும்? நல்லா தான் சார் போயிட்டு இருந்து, இப்படி போட்டு குழப்புறீங்களே எங்களை. ரைட், ஐ வில் டிஸ்கஸ் தட் பார்ட் லேட்டர். இப்போ நீங்கள் டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டேஷனில் வந்துச்சு, அதை நான் ரியல் அக்கௌண்ட் வச்சா டெபிட் பண்ணிக்கலாம் சார். அதே நான் நாமினல் அக்கௌண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்ட் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் அப்படிங்கிறனால நான் டெபிட் பண்ணலான்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம் வித் தட். அதே லாஜிக் தானே இதுவும். ரெண்ட் ரியல் அக்கௌண்ட் யோசிச்சு பாருங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், ரெண்ட் கம்ஸ் இன். அது எப்படி சார் ரெண்ட் கம்ஸ் இன்? கிடையாதுப்பா. யூ ஆர் என்ஜாயிங் த ஃபெசிலிட்டி. ஃபெசிலிட்டி கம்ஸ் டு யூ, ரைட்? 1000 ரூபாய் கொடுத்தீங்க, நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறீங்க, கம்ஸ் இன்.
டெபிட் கம்ஸ் இன் நெட்ஃப்ளிக்ஸ் பேமெண்ட். 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, வீட்டில் சௌரியமாக ஏசி ஃபேனும் போட்டு உட்காந்துருக்கீங்க. இபி and making a payment of 1000 rupees, you are enjoying the electricity, right? ஸோ அந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாம். குழப்பிக்காதீங்க, இது நாமினல் அக்கௌண்ட் தான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ நீங்கள் ரியலாக நாமினலான கன்ஃபியூஷன்ஸே கிடையாது. இது வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ். யூ கேன் யூஸ் த நாமினல் அக்கௌண்ட் ரூல் ஒன்லி ஹியர். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸ்டேஷனரி சார், அதுவும் நாமினல் அக்கௌண்ட் தான் சார். அன்யூஸ்டாக இருக்குது, நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் அது அசட்டாக மாறிடுது, ரியல் அக்கௌண்ட்டாக மாறிடும். தட் பிகம்ஸ் ரியல் அக்கௌண்ட் லேட்டர். இஸ் தட் ஓகே? எந்த ஒரு பேமெண்ட் வந்து எதிர்காலத்தில் எனக்கு பலன் கொடுக்குமோ அது எல்லாமே எனக்கு ரியல் அக்கௌண்ட். ஸ்டேஷனரி வாங்கி வச்சிருக்கிறேன், இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, அடுத்த வருஷம் தான் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட். தட் வில் பி ஆல்வேஸ் ரியல் அக்கௌண்ட். இஸ் தட் கிளியர்? ஹோப்ஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரெண்ட், இந்த இடத்துல நான் வந்து நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் யூஸ் பண்ணுறேன். நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் யூஸ் பண்ணுறேன். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்லேயும் பேமெண்ட் பண்ணலாம், பேங்க்லேயும் பேமெண்ட் பண்ணலாம். கேஷ்லேயும் பேமெண்ட் பண்ணலாம், பேங்க், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், as well as phone pay, Google Pay, whatever it may be, everything will be named as bank only. The value being 10,000. And second one being rent unpaid. என்ன அர்த்தம்? அவுட்ஸ்டாண்டிங். அப்போ என்ன ஜெர்னல் என்ட்ரி வரும்? செகண்ட். Rent account debit to outstanding rent account. Is that clear? அதாவது ரெண்ட் ஏன் பாக்கெட்லேருந்து போயிடுச்சுன்னா, மீன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸுடைய கல்லாப்பட்டியிலேருந்து பணம் போகுது. இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஏன்னா ரெண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ டெபிட் பண்ணிட்டேன். கல்லாப்பட்டியில் இருக்கிற பணம் real account, that goes out. So debit what comes in, credit what goes out. So I credited. நான் ஒரு மாதம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன், இன்னும் அதுக்கு பணம் தரல. நான் என்ஜாய் பண்ண அந்த ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பொசஷனை, தட்ஸ் கால் ரெண்ட். நாமினல் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட், எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஆனால் கல்லாப்பட்டியிலேருந்து பணம் போகலையே சார். ஆமாம், அப்போ யார் கொடுத்தா? அதை யார் கொடுத்தா? யாருமே கொடுக்கலையா? ஓனர் கொடுத்துருக்குறாருப்பா. உங்களை சும்மா தங்க வச்சிருக்கிற பைசா வாங்காமல் அப்புறம் தரேன் அப்படின்ட்டு. அப்போ இட்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். த ஓனர் இஸ் அ கிரெடிட்டார். ஹியர். அடடா, ரெண்ட்டு கொடுக்க மறந்துட்டேனே, 10,000 ரூபாய் தரணும். உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து, ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து ரெண்ட்டை கொடுத்துருவா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்ட்டு தானே சார், எங்கள் வீட்டுக்கு ரெண்ட்டு கட்டல அப்படின்னு உங்கள் வீட்டு ஓனர்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்கலன்னு சொன்னீங்க சார், நான் போய் கொடுத்துட்டேன். யார்கிட்டையா கொடுத்தேன்? வெளியில் 2 பிச்சைக்காரங்க போயிட்டு இருந்தாங்க சார், கொடுத்துட்டேன். எங்கள் மளிகை கடை ஜாமான்லாம் வாங்கியிருந்தேன் சார், பெண்டிங் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்போ நான் ரெண்ட்டு கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது, 10,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுங்கன்னு சொன்னால் யார்கிட்ட கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த பில்டிங் ஓனர்கிட்ட கொடுப்பீங்க. இஸ் தட் ஓகே? நான் பில்டிங் ஓனர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன்னா, ரெண்ட்டு கொடுக்கலன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யார் ஞாபகம் வராரு? ஓனர் ஞாபகத்தில் வராரு. ஸோ தட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுன்னு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இட் ரெப்ரசன்ஸ் த ஓனர். இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஓனர். அதனால தான் இது பேர் அகெயின் பர்சனல் அக்கௌண்ட். ஆனால் என்ன மாதிரியான பர்சனல் அக்கௌண்ட்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஒரு நாமினல் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ். அதாவது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுமோ அவரை ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிடுது. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தட் இஸ் ஆல்சோ கிரெடிட்டார்ஸ் ஹியர். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் is a representative personal account. Very often you can expect such a thing in your exam. இதை கொடுத்து இது என்ன அக்கௌண்ட்னு கேட்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. This is called a representative personal account. A representative personal account because it represents the owner. Representative personal account. Okay. Personal account உடைய ரூல்ஸை யூஸ் பண்ண. இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ரெண்ட் பேமெண்ட் பண்ணல சார், என்ன என்ட்ரி? ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ அது டெபிட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பணம் தரலைன்னா யாரோ ஒருத்தர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. யார்? ஓனர். அப்போ ஓனர் பேரை போடுங்க. ஓனர் பேரை போடுறது பதில் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு போடலாமே. ஆட்டோமேட்டிக்கலி ரெப்ரசன்ஸ் இட்ஸ் ஆல்சோ கிரெடிட்டார்.
இது வந்து கிரெடிட்டார்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படிங்கிறது என்னது? கிரெடிட்டார்ஸ். என்ன கிரெடிட்டார்ஸ்? எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டார்ஸ். திஸ் இஸ் அதர்வைஸ் நேம்ட் as எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டார்ஸ். இதை தான் நம்ம காமனாக என்னன்னு சொல்லுவோம்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கிளியர்? Now, third one, rent paid in advance 15,000. Rent paid in advance. What is journal entry? என்ன? Rent in advance or prepaid rent account debit to cash. இது எக்ஸ்பென்ஸா? அடுத்த வருஷத்துக்குரிய ரெண்ட்டை இப்பே கொடுத்துட்டேன். செலவா? செலவு இல்லை. அடுத்த வருஷம் நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ இது இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ். அப்போ அது நீங்கள் ரெண்ட் அக்கௌண்ட் சொன்னால் அது நாமினல் அக்கௌண்ட். ரெண்ட்னா என்னதான்? நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது, நாமினல் அக்கௌண்ட் ஆகிடுது. இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ். ஏன் எக்ஸ்பென்சஸ் கிடையாது? இன்னும் நான் அனுபவிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி எக்ஸ்பென்சஸ் ஆக முடியும்? பணத்தை கொடுத்துருக்குறேங்க, இன்னும் அனுபவிக்கவே இல்லை. அது எப்போ எக்ஸ்பென்ஸாக மாறும்? எப்போ யூஸ் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் எக்ஸ்பென்சஸ். எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அது எக்ஸ்பென்சஸ். இஸ் தட் ஓகே? ஸோ அப்போ என்ன என்ட்ரி வருது? ப்ரீபெய்ட் ரெண்ட்னா என்ன அர்த்தம்? அட என்ன அக்கௌண்ட் அது? ரியல் அக்கௌண்டா? ப்ரீபெய்ட் ரெண்ட் என்ன அக்கௌண்ட்டு? நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன என்ட்ரி? நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன என்ட்ரி? பேட் டெட் என்ட்ரி சார். எங்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா உங்களால் வசூல் பண்ண முடியுமா? அப்படியா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன என்ட்ரி இப்போ போடுவீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். isn't it? 10,000 ரூபாய் நான் வந்து பேங்க்குக்கு கொடுக்குறேன். என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கொடுக்குறேன். அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். யார் கொடுத்தோன்னா அவர் பேரை போடுங்க. இப்போ பணத்தை யார் கொடுத்துருக்குறேன்? அந்த லேண்ட்லார்டும் கொடுத்துருக்குறேன். அப்போ என்ன போடணும்? டெபிட் த ரிசீவர். ஹூ இஸ் த ரிசீவர்? லேண்ட்லார்ட். ஓனர் இஸ் த ரிசீவர். ஓனர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுங்க டு கேஷ். இஸ் தட் ஓகே? பில்டிங் ஓனர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அதுக்கு பதிலாக ரெண்ட் இன் அட்வான்ஸ்னு போட்டால் என்ன அர்த்தம்? ரெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். அதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஏதாவது சேர்த்தால் அது வந்து என்னவா மாறிடும்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடும். ரெண்ட் இன் அட்வான்ஸ் ஆர் ப்ரீபெய்ட் ரெண்ட். அட்வான்ஸ் ரெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அட்வான்ஸ் ரெண்ட்டுங்கிறது யூசேஜ் கிடையாது. இன்றைக்கி அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அட்வான்ஸ் ரெண்ட் வேறு, ரெண்ட் இன் அட்வான்ஸ் வேறு. ரெண்ட் இன் அட்வான்ஸ் as well as ப்ரீபெய்ட் ரெண்ட். we are using it, right? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன்? ரெண்ட் இன் அட்வான்ஸ். எக்ஸ்பென்சஸே வரல. ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். எப்படி பேமெண்ட் பண்ணுறோன்னா அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். that value being 15,000. and what about the rent in advance account, sir? Representative personal account as well as what? Expenses debtors. Okay, expenses debtors. முன்னாடியே பணம் கொடுக்கும்போது அது வந்து என்ன கிடையாது? நமக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது. பணம் கொடுக்கல அப்படின்னாலும் எக்ஸ்பென்சஸ். பணம் கொடுக்கல, அனுபவிச்சிட்டிங்க, எக்ஸ்பென்சஸ். அப்போ கிரெடிட்டார்ஸில் வருது. அனுபவிச்சிங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். ரெண்டாவது கேஸில் அனுபவிச்சிட்டிங்க, இன்னும் பணம் கொடுக்கல அப்படின்னா யார் கொடுக்கணுமோ அவருடைய பேரை நான் வச்சிருக்கிறேன் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு. பிகாஸ் இட் ரெப்ரசன்ட் த பார்ட்டி டு ஹூம் வி ஹேவ் டு மேக் த பேமெண்ட்னு அர்த்தம். அதே சமயத்தில் ரெண்ட் இன் அட்வான்ஸ் வரும்போது நான் முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டு அந்த பார்ட்டியை பிடிங்க. ஆஃபீஸில் சொல்கிறேன், நம்ம ஹால் புக் பண்ணியிருக்கிறோம், போயிட்டு நம்ம ஒரு மீட்டிங் நடத்திக்கலாம், 2 நாள் போயிட்டு வா அப்படின்னு நினைப்போம். சார் பணம் முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ கொடுக்கும்போது என்ன என்ட்ரி வந்திருக்கணும்? ஹால் புக்கிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆர் ஹால் புக்கிங் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு கொடுத்துருப்பேன். உண்மையிலுமே அதை என்ஜாய் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் அ லாஜிக் ஹியர். ஸோ 3 விதமாக பார்த்தோம். ஒன்று ரெண்ட் பெய்ட் இன் கேஷ் ஆர் பேங்க் ஆர் பெட்டி கேஷாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன ஐட்டமாக இருந்தால் அதுக்கெல்லாம் நார்மல் என்ட்ரி. அன்பெய்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து ரெப்ரசன்ஸ் ஹூம்? த ஓனர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடுது. தட் வில் பிகம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ், முன்னாடியே கொடுத்துட்டீங்க, ரெண்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் செலவு ஆகலை. அப்போ செலவு வரக்கூடாது. என்ன வரணும்? ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அது பார்ட்டி நேம். அது
அது வந்து என்னது பார்ட்டி நேம். ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி, நாமினல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ப்ரீபெய்டு, அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை சேர்ந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னவா மாறிடும், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடும். லெட்ஸ் நவ் கோ ஃபார் த வேரியேஷன்ஸ். அது என்ன சார் வேரியேஷன்ஸ்? ரெண்ட் அன்பெய்டு இருக்கு இல்லையா, அப்போ லேட்டராக நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அன்பெய்டு ரெண்ட் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் பெய்ட். Unpaid rent paid. Okay, and rent paid in advance இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்றீங்க, property used. In these two scenarios, how can we pass it? In these two scenarios, how can we pass it? Let's see here. Fourth, சி, ஒரு மாதம் தங்கியிருந்தேன், பணம் தரல. உடனே மண்டல யாருடைய பேர் இருக்கு, அந்த ஓனருடைய பேர் இருக்கு. வெளியூருக்கு போயிட்டேன், ஒரு 3-4 மாதம் ஆச்சு, திரும்ப வரும்போது என் மண்டையில் யாரோட பேர் இருக்கு, அவருடைய பேர் இருக்கு. அவருக்கு நான் போய் பணத்தை தரணும். ஓகே, ஸோ ஐ ஹேவ் டு மேக் த பேமெண்ட் டு ஹிம். யாருக்கு, அந்த ஓனருக்கு. அப்போ ஓனருக்கு அந்த பணத்தை தரும்போது எனக்கு செலவானா இல்லை, அது ஏற்கனவே செலவாயிருச்சுங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு, இப்போ பே பண்ண போகிறேன். அந்த கிரெடிட்டாருக்கு நான் இப்போ பேமெண்ட் பண்ண போகிறேன். ஐ எம் மேக்கிங் த பேமெண்ட் டு சச் கிரெடிட்டார். ஸோ த என்ட்ரி பீயிங் பேமெண்ட் டு த லேண்ட்லார்ட். லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். இங்கே லேண்ட்லார்டுக்கு பேர் என்னது, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். Outstanding rent represents the landlord or owner of the property. Outstanding rent account. Is that okay? To cash or bank. To cash or bank. Is that okay? இப்போ இந்த ரெண்டாவது நாலாவது என்ட்ரி நீங்கள் கிளப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், கிளப் தீஸ் டு ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் டைரக்ட் என்ட்ரி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் காலம் பெண்டிங் வச்சு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறோம். அந்த பெண்டிங் பீரியடுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், வாட் எவர் இட் மே பி, எல்லா எக்ஸ்பென்ஸ் இதான் என்ட்ரி மேலே உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. கிளியர்? அண்ட் ஃபிஃப்த் being okay, fifth being property used. Clear? ஏற்கனவே நான் ரெண்ட் கொடுத்துட்டேன், முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கிறேங்க, அதை இப்போ யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஐ பெய்ட், ஐ எம் யூசிங் இட் நவ். கிளியர்? அப்போ இப்போ தானே செலவு. வாட் இஸ் ஜெர்னல் என்ட்ரி? Rent account debit, I am using it, so then it's in my expenses. Rent account debit, இந்த இடத்துல வேல்யூ போடல, this value being 10,000. now இப்போ நான் ரெண்ட் 10,000 rupees, 15,000 rupees நான் இப்போ என்ஜாய் பண்ணுறேன். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 15,000. Is that okay? Rent account debit 15,000. to what? நான் இப்போ கேஷ் கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே அந்த பார்ட்டி டெட்டாராக இருக்கிறார், அவரை நான் யூஸ் பண்ணுறேன். கிரெடிட் பண்ணிவிடுங்க, அவரை கிரெடிட் பண்ணுங்க. இங்கே டெட்டாராக இருந்தார் இல்லையா, அவரை நான் கிரெடிட் பண்ணுறேன். ஸோ ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் இஸ் கோயிங் டு பி கிரெடிட்டட், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ தட் வேல்யூ பீயிங் 15,000. தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் என்ட்ரி ஆர் கிளப். இது ரெண்டையும் கிளப் பண்ணிங்கன்னா அல்டிமேட் என்ட்ரி என்ன வரும், அதுவும் ரெண்ட் டு ரெண்ட் இன் அட்வான்ஸ். ஸோ அனுபவிச்ச உடனடியாக பணம் கொடுக்கறது ஒன்று, அனுபவிச்ச பிறகு பணம் தரேன்னு சொன்னால், அனுபவிக்கும் போது ஒரு என்ட்ரி, பணம் தரும்போது ஒரு என்ட்ரி. அனுபவிக்கும் போது அவர் பார்ட்டி நேம் கிரெடிட்டார்ஸில் வரும், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸ்பென்ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் போடுங்க. கொடுக்கும்போது அந்த பார்ட்டிக்கு நம்ம பணம் கொடுக்க போகிறோம், அந்த பார்ட்டி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அந்த பார்ட்டிக்கு இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ் தட் கிளியர்? தென் நெக்ஸ்ட் பீயிங் ரெண்ட் இன் அட்வான்ஸ். அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு 1 மாதம் வேணும் சார் அப்படின்றேன். சார் யாராவது வந்துட்டா கொடுத்துருவேன் சார், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் புக் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்றார். அப்படியா, இப்போ நான் கொடுத்துட்றேன், 3 மாதத்துக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறேன், இப்போ கொடுத்துட்றேன். அதாவது February மாதம் அந்த வருஷம் முடியும் போது, 31st March முடியும் போது 15,000 ரெண்ட்டு மே மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ அந்த ஆண்டு முடிவில் அது வந்து எனக்கு சொத்துங்க, அடுத்த ஆண்டு தான் அனுபவிக்க போகிறேன், அப்போ சொத்து. இப்போ ஐ மேட் எ பேமெண்ட் டு லேண்ட்லார்ட்.
ஸோ அதுக்கான என்ட்ரி ஓனர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் பேமெண்ட் பண்ணும்போது. ஆனால் ஓனருக்கு ஓனர் பேரோ இல்லை அவர் பேரோ நம்ம போகிறது வழக்கம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸ் இன் அட்வான்ஸ் ஆர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் மீன்ஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இந்த இடத்துல ரெண்ட்டுங்கிறனால ப்ரீபெய்ட் ரெண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக இந்த மே மாதம் அனுபவிக்கும் போது என்ன ஆகிடும், ரெண்ட் அக்கௌண்ட் கேஷ்ன்னு சொன்னால் சார் முன்னாடி கொடுத்துருக்குறீங்களா, ஏற்கனவே கொடுத்துட்டேன்ல, அப்போ அதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டு ரெண்ட் இன் அட்வான்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். These are the 5 sets of entries you have to keep in your mind for any sort of expenses. Rent, repeat it, insurance, salary, commission, telephone bill, wages, electricity bill, cartage, trade expenses, telephone, sundry expenses, general expenses, bank charges, postage. For all these things will be the same, right? Even interest on loan and overdraft looks like the same way. Okay, இது எல்லாமே you are aware about the concept rent, insurance, electric salary தெரியும், commission தெரியும், wages, telephone bill தெரியும். There is no any difference between wages and salary, interchangeable யூஸ் பண்ணிக்கலாம். There is no any difference between wages and salary for the professional level, right? அதனால் அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எலக்ட்ரிசிட்டி பில் தெரியும். கார்டேஜ் அப்படின்னா கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கார்ட் நினைப்பு, புல்லக் கார்ட், மாட்டு வண்டி, ஒரு சின்ன தட்டு ரிக்ஷாலாம் இருக்குல்ல, அது பேர் கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணதுக்காக ஏதாவது பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது கார்டேஜ்னு சொல்லுவோம். தட் வில் பி கால்ட் அஸ் கார்டேஜ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், எதையும் செல்லிங் எக்ஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது பேர் ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ், போஸ்டேஜ், இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். இப்போ இது பேமெண்ட் ஆகிருக்கலாம், அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்து பிறகு பேமெண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் முன்னாடியே கொடுத்துட்டு பிறகு அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ 5 aspects we have for each and every type of expenses. Interest on capital and interest on drawings we'll see separately. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர்டிராஃப்ட், நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருக்கோ அதை காலையும் எக்ஸஸாகவே வித்ட்ரா பண்ணலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு 1.5 லட்ச ரூபா தர வேண்டியதாக இருக்குது. கேன் ஐ ரைஸ் எ செக் ஆன் 1.5 lakhs? அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ ஸோ. இருக்கிற அமௌண்ட்டை காட்டிலும் எக்ஸஸாகவே நீங்கள் பேமெண்ட்டுக்காக எழுதி கொடுக்கலாம். அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருக்கும். இந்த 2 சிச்சுவேஷனும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அதுக்கும் அதே என்ட்ரி தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் கேஷ். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கின லோனுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிக்காகவும் இருக்கலாம். ரெண்டுமே நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ்லாம் அதே ப்ராசஸ் தான். இஸ் தட் ஓகே? Come on, finish up copying this list.